ஹாய் வீவர்ஸ், 1977 இருந்து இதுவரை வாவ் சிக்னல் என்று கூறப்பட்டு கொண்டிருந்த வானவியலில் ஏலியன்கள் இருப்பதற்கான ஒரு சிக்னலாக காணப்பட்ட வாவ் சிக்னல் என்பது உண்மையில் ஒரு அஸ்ட்ரோபிசிக்கல் நிகழ்வுதான் என்பது அண்மையில் போர்ட்டோரிக்கோவில் உள்ள விஞ்ஞானிகளினால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த வாவ் சிக்னல் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1977 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒஹியோ யூனிவர்சிட்டியில் அதாவது அமெரிக்காவில் உள்ள ஒஹியோ யூனிவர்சிட்டியில் இந்த சிக்னல் பிரபஞ்சத்தின் தொலைவில் இருந்து வருவது அவதானிக்கப்பட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. மேலும் இந்த வாவ் சிக்னலில் பல நம்பர்ஸ்கள், பல குறியீடுகள் சேர்த்து அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இதனை கண்ட விஞ்ஞானிகள் வாவ் என்று ஆச்சரியப்பட்டதனால்தான் இதற்கு வாவ் சிக்னல் என்று அன்றிலிருந்து இன்று வரை பெயரிடப்பட்டு வந்தது. மேலும் இந்த ஒஹியோ யூனிவர்சிட்டியில் உள்ள விஞ்ஞானிகள் மட்டுமன்றி செட்டி எனப்படும் சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் எனப்படும் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இந்த வாவ் சிக்னல் ஏலியன்களினால் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என்ற வகையில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தது. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அதாவது அது மாதிரியான ஒரு சிக்னல் இதுவரை கிடைக்கவில்லை. மேலும் இது ஏலியன்கள் அனுப்பிய சிக்னலாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கருதியதற்கான முக்கியமான காரணம், அதுவரை காலமும் இவ்வாறான ஒரு சிக்னல், இவ்வாறான ஒரு சமிக்ஞை பெறப்படாததாகும். அதாவது அவ்வாறு பெறப்பட்டாலும் அதற்கான எந்த விளக்கங்களும் கண்டுபிடிக்கப்படாததாகும். மேலும் அது மிகவும் ஒரு வினோதமான சிக்னலாக இருந்ததனால் அது ஆர்டிஃபிஷியலாக உயிர்களினால் தோற்றுவிக்கப்பட்ட சத்தங்கள் மற்றும் செயற்பாடுகளாக இருக்கலாம் என்ற ரீதியில்தான் இது ஏலியன்களாக இருக்கக்கூடும் என்ற வகையில் 1977 இருந்து இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ஏலியன்களுக்கான தேடல்கள், முக்கியமாக செட்டி என்ற அந்த சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் என்ற அமெரிக்காவில் உள்ள அந்த ஆர்கனைசேஷனினால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. அது மட்டுமன்றி உலகிலுள்ள பல்வேறு விஞ்ஞானிகளினாலும் இந்த வாவ் சிக்னல் மாதிரி இன்னொரு சிக்னல் வராதா என்ற அளவில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. என்றாலும் இப்பொழுது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இது உண்மையில் ஒரு அஸ்ட்ரோபிசிக்கல் நிகழ்வுதான், ஏலியன்களின் நிகழ்வு அல்ல. ஏலியன்கள் அல்ல இவற்றை அனுப்பியது என்று போர்ட்டோரிக்கோவில் ஆய்வு மேற்கொண்ட விஞ்ஞானிகள் கூறிவிட்டனர். அவர்கள் இதற்காக இந்த 2024 ஆண்டு மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இதற்காக அவர்கள் கூறும் காரணம் என்னவென்றால், இந்த காஸ்மிக் ஹைட்ரஜன் கிளவுட்ஸ் எனப்படும் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் ஹைட்ரஜன், அதாவது இந்த பிரபஞ்சம் வெறுமையாக தோன்றினாலும் இந்த ஸ்பேஸாக தோன்றிய போதிலும் அதில் ஹைட்ரஜன் மொலக்யூல்ஸ்கள் நிறைய உண்டு. அவ்வாறான காஸ்மிக் ஹைட்ரஜன் மொலக்யூல்ஸ்கள் இணைந்துதான் ஒரு லைட் சோர்ஸாக, ஒரு லேசர் லைட் சோர்ஸாக செயற்பட்டு உள்ளன. அந்த செயற்பாடு தான் இந்த சிக்னலினை உருவாக்கி பூமியை நோக்கிய பாதையில் அனுப்பியுள்ளது. அதனைத்தான் வாவ் சிக்னல் என்று ஒஹியோ யூனிவர்சிட்டியில் உள்ள விஞ்ஞானிகள் பெற்றுக்கொண்டுள்ளனர். எனவே இந்த காஸ்மிக் ஹைட்ரஜன் கிளவுட்ஸினால் உருவாக்கப்பட்ட இந்த சிக்னலை தான் இவ்வளவு நாளும் ஏலியன்களினால் அனுப்பப்பட்ட சிக்னலாக இருக்குமோ என்ற வகையில் ஆய்வுகளை விஞ்ஞானிகள் மேற்கொண்டு இருந்தனர். வானவியலில் இது ஒரு சகஜமான நிகழ்வு ஆகும். ஏலியன்களுக்கான தேடுதல்கள் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. அதில் முக்கியமானது இந்த வாவ் சிக்னல் தான். இப்பொழுது இந்த வாவ் சிக்னலும் ஏலியன்கள் அனுப்பவில்லை, அது ஒரு அஸ்ட்ரோபிசிக்கல் நிகழ்வு தான். அதாவது இயற்கையாக இந்த பிரபஞ்சத்தில் நிகழும், இந்த பிரபஞ்சத்தில் ஸ்பேஸில் நிகழும், அதாவது பிரபஞ்சத்தின் வெற்றுவெளியில் ஹைட்ரஜன் மொலக்யூல்கள் ஒன்றிணையும் போது ஏற்படும் அந்த லைட் சோர்ஸினால் நிகழும் நிகழ்வுதான் என்ற கண்டுபிடிப்பு இப்பொழுது நிகழ்த்தப்பட்டு இவை ஏலியன்கள் அல்ல, இந்த வாவ் சிக்னல்கள் உண்மையில் ஏலியன்களால் அனுப்பப்பட்ட வாவ் என்று கூறப்படக்கூடிய சிக்னல்கள் அல்ல, வெறுமனே அஸ்ட்ரோபிசிக்கல் ரீதியான ஹைட்ரஜன் மொலக்யூல்களினால் உருவாக்கப்பட்ட லைட் சோர்ஸ்கள் என்று கூறப்பட்டு இதற்கான இந்த ஏலியன்களின் தேடலுக்கான
ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஓவ் சிக்னல் ஏலியன்களினால் உருவாக்கப்படவில்லை என்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தாலும் ஏலியன்கள் இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறவில்லை. ஏலியன்கள் இருப்பதற்கான வேறு நிறைய சோர்சஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏலியன்கள் வாழ்வதற்கான நிறைய எக்ஸோ பிளானட்ஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. என்றாலும் நாம் இன்னும் ஏலியன்களில் இருந்து எந்த ஒரு தொடர்பினை மேற்கொள்ளக்கூடிய டெக்னாலஜினையும் இன்னும் பெற்றிருக்கவில்லை என்பதுதான் உண்மை. எனவே இந்த வீடியோவின் ஊடாக உங்களுக்கு ஓவ் சிக்னல், அதாவது மிக பழமையான 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓவ் என ஏலியன்கள் இருக்கலாமோ என்று ஓவ் என ஆராயப்பட்டு கொண்டிருந்த சிக்னல் உண்மையில் எதனால் நிகழ்ந்தது என்ற காரணத்தினை கொண்டு வந்தோம். இது மாதிரியான அஸ்ட்ரோனமிக்கல் அப்டேட்ஸ்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்.